ஸோ பொதுமக்கள் இராணுவம் வெளியிடக்கூடிய செய்திக்குறிப்புகள், மத்திய அரசு வெளியிடக்கூடிய செய்திக்குறிப்புகளை மட்டும்தான் நம்ப வேண்டும். நமது தொலைக்காட்சிகளில் ஆங்கில தொலைக்காட்சிகள், தமிழ் தொலைக்காட்சி, இது இந்தி தொலைக்காட்சிகளாக இருந்தாலும், தமிழ் தொலைக்காட்சிகளாக இருந்தாலும் நீங்கள் அந்த செய்திகளை முழுமையாக நம்பிவிடாதீர்கள் என்று நான் சொல்கிறேன். குறிப்பாக மற்ற சேனல்களையெல்லாம் விட தந்தி டிவி பற்றி இந்த நேரத்தில் பேசியாக்க வேண்டும். நேற்று நைட்டு இந்த காலையில் எந்திரிச்சு தான் பார்க்குறேன். பாகிஸ்தான் இராணுவ தளபதி முனீர் பதவி நீக்கம், அரஸ்டட் அப்படின்னு பதுங்கு குழிக்கில் பதுங்கினார். கராச்சி துறைமுகம் தாக்கி அழிக்கப்பட்டது. ட்ரோன்களை வைத்து கிரிக்கெட் விளையாடிய இந்தியா. இப்படிலாம் போடுறாங்க. சரி, நான் எனக்கு நியூஸை பார்த்த உடனே என்ன சர்ப்ரைஸ்னால், ஒரு வார் சுச்சுவேஷனில் ஆர்மி ஜெனரலை எப்படி சஸ்பெண்ட் பண்ணுவாங்க? யார் சஸ்பெண்ட் பண்ணுறது? என்னென்னா இராணுவம் தாங்க ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. யார் சஸ்பெண்ட் பண்ணுவான்னு எடுத்து பார்த்தா அது மாதிரி எதுவுமே நடக்கல. அப்புறம் என்னதான் நடக்குது என்று விசாரித்தால் எடிட்டரே இல்லாமல் தந்தி டிவி செயல்பட்டு கொண்டிருக்கிறது.